ப்ரோ செம்ம என்ஜாய்மெண்ட். இது ஏதோ ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் வருவாங்கன்னு பார்த்தா உள்ள வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து அவ்வளவு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதி சாரை வந்து நீங்க இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா ஒரு ஒரு படத்துல பாத்திருப்பீங்கல்ல, அவர் பண்ற நாடு ரவுடிதான் ஒரு அமக்கலம், அந்த ஒரு அமக்கலத்தை பண்ணிருக்காரு. படம் அவ்வளவு சூப்பரா இருக்கு ப்ரோ. எந்த இடத்துல லேக் இல்ல, போர் இல்ல, நீங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், அவ்வளவு தரமா இருக்கு படம். ஒன் டைம் வச்சோம்ங்க, நல்லா இருந்தது. ஒரு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தது. ரொம்ப நீங்க மோசமா இருக்கு உள்ள உட்காரவே முடியல அப்படிலாம் சொல்ல முடியாது. பட் நல்லா ஒரு காமெடி ஜானர்ல ஒரு சில காமெடிஸ் எல்லாம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. கொஞ்சம் ஒரு சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் சீரியல் மாதிரி ஃபீல் ஆச்சு. இது பாத்தீங்கன்னா தலைவன் தலைவி ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனை தான். தலைவன் குடும்பத்துக்கும் தலைவி குடும்பத்துக்கும் தலைவன் பாத்தீங்கன்னா ரொம்ப லவ்வா பயங்கர இதா இருக்காங்க, கனெக்டிங்கா இருக்காங்க. ஆனா குடும்பத்துல உள்ளவங்க தான் வந்து படம் பிரிச்சு விடுறாங்க, ரிவர்ஸ் வரையும் கொண்டு போயிடுறாங்க. இதை சொல்ற படம் தான் இந்த படம். படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை பார்க்கலாம், ரொம்ப பெருசா ஒண்ணு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. நல்லா இருந்தது. தலைவன் தலைவி தலைப்புக்கு ஏத்த மாதிரியே மூவி நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலியில என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருமோ, எப்படி சேருவாங்க, எப்படி சண்டை போடுவாங்கிறது தான் கதையா கொண்டு வந்திருக்காங்க. ரியலிஸ்டிக்கா வீட்டுல என்ன நடக்குதோ அது அப்படியே கொண்டு வந்து இங்க பாக்கலாம். நம்ம தலைவி படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் கிடையாது, ரொம்ப யூஷுவல் டெம்ப்ளேட்டான ஒரு படமா தான் வந்து இருந்தது. பட் அப்படியே வந்து படத்தை வந்து பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஆர்கே சுரேஷ் அண்ட் விஜய் சேதுபதி அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை இருக்கு, அது கிளைமேக்ஸ் அந்த போர்ஷனை தான் வந்து ரிவீல் பண்ணுவாங்கன்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. அண்ட் குடும்பத்துக்குள்ள நடக்கிற ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அதுல வந்து ரீசெண்டா கல்யாணம் ஆன ரெண்டு பேரை வந்து எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, யூஷுவல் பேட்டர்ன் தான். பட் படமா பாக்குறீங்க அப்படின்னா இந்த படம் யாருக்கு செட் ஆகும்னா வில்லேஜர்ஸ்க்கு செட் ஆகும், ரீசெண்டா கல்யாணம் ஆனவங்களுக்கு வந்து செட் ஆகும், அண்ட் நம்ம ஃபேமிலியோட வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் செட் ஆகும். மற்றபடி வந்து ஜென்சிக்கெல்லாம் வந்து பெருசா வந்து செட் ஆகும். பேர் சூப்பரா இருந்துச்சு. உண்மையில ரெண்டு பேரும் காம்பினேஷன் அடிச்சு தூக்கிடுச்சுன்னு சொல்லலாம். அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா ரெண்டு பேருக்குள்ள இடையில இருக்கக்கூடிய அந்த ஃபைட் சீனா இருக்கட்டும், கொஞ்சலா இருக்கட்டும், இதெல்லாமே ரியல் பேரா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருப்பாங்களோங்கிற அளவுக்கு நம்மளுக்கே தோண ஆரம்பிக்கிற அளவுக்கு இருந்தது. அதெல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பேர் உண்மையிலே செம்மையா இருந்துச்சு. ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இது பண்ண முடியாது. யோகி பாபு காமெடி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மியூசிக் சந்தோஷ் நாராயண் நல்லா பண்ணிருக்காங்க. ஃபைட்ஸ்லாம் ஒண்ணுமே இல்லை, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பெருசா இல்லை, அந்த ரேஞ்சில் இல்லை. இப்போ கருப்பனு கொஞ்சம் மேலே இருக்குது, கடைக்குடி சீக்கிரம் கொஞ்சம் கீழே இருக்கு. படம் ஃபேமிலி பார்க்கலாம், கொஞ்சம் கம்மி தான். ரொம்ப சூப்பரா இருந்தது. திருச்சிற்றம்பலமுக்கு அப்புறம் நித்யாமேனனுக்கு பெர்ஃபெக்ட்டான ஒரு கேரக்டர் ரோலா இருந்துச்சு. ரெண்டு பேரும் ஃபேமிலியா சூப்பரா வாழ்ந்திருக்காங்க. அந்த கேரக்டர் அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏத்த மாதிரி சூப்பரா பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆனாங்க. வேற யார் நடிச்சிருந்தாலுமே இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா நடிச்சிருப்பாங்களாங்கிறது தெரியாது. யோகி பாபு தான் மூவியை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு, எண்டுமே அவர் தான். சோ காமெடி ஃபுல்லா படம் ஃபுல்லாவே வந்திருக்கு. யோகி பாபு இனிஷியலா நல்லா அந்த படத்தோட ஆரம்பத்துல நல்ல ஒரு கேரக்டர் வந்து கொடுத்தாலும் அப்படியே வர வர வந்து ஃபேட் ஆயிட்டே வந்து வருது. அவரை கடைசி அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்ல இன்னும் கொஞ்சம் நல்லா வெயிட்டா காமிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு காமெடி வைஸா பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு, படத்தோட அந்த ஸ்டோரியோட நல்லா பிளெண்ட் ஆயிருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு, பட் அது பெருசா வந்து படத்துல வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸை பத்தி பேசுற அளவு கிடையாது. சூப்பரா இருக்கு. அது ரியல் லைஃப்ல ஒரு பேரை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. அவ்வளவு நல்லா பண்ணிருக்காங்க. நித்யா மேனன் வந்து திருச்சிற்றம்பல படத்தை விட ஒரு படி மேல பண்ணிருக்காங்க. அவ்வளவு செம்மையா இருக்கு படம், நல்லா என்ஜாய் பண்ணோம். யோகி பாபு சூப்பரா பண்ணிருக்காரு ப்ரோ. யோகி பாபு வந்து ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் எண்டு கார்டு போடுற வரைக்கும் யோகி பாபு தான். ஸ்டார்டிங் ஓப்பனிங் சீன்ல இருந்து எண்டு வரைக்கும் யோகி பாபு தான். யோகி பாபு வர சீன் சிரிச்சுட்டே இருக்கலாம். படத்துல காஸ்டிங்ஸ் அவ்வளவு இருக்கு. ஆக்ஷன் சீன்ஸ் பெருசா ரொம்ப பெருசா வயலன்ஸ்லாம் இல்ல, பெர்ஃபெக்ட்டா கதைக்கு ஏத்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃபேமிலி அந்த குழந்தைங்களோட வந்து பார்க்கலாம். சோ சாங் செப்பரேட்டா இல்ல ப்ரோ, மூவியோட கதையா தான் இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே மூவி போற போக்குலயே வந்து சாங்ஸுமே வந்திருக்கு. ரொம்ப நல்லா பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆயிருக்கு சாங்ஸ் எல்லாம். 10 out of 10 கொடுப்பேன். ஏன்னா அந்த ஒரு லாகுமே இல்ல கதையில. கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ் 2K கிட்ஸோ 90s கிட்ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாருமே வந்து பார்க்கலாம் மூவி. கேரக்டர்லாம் சூப்பரா இருந்துச்சு. விஜய் சேதுபதி அம்மா அவங்களோட கேரக்டர் செம்ம வைப்னே சொல்லலாம். அவங்க கேரக்டர் இருக்கட்டும், பொண்ணோட அம்மா கேரக்டர், அவங்க ரெண்டு பேரோட இதுமே ரொம்ப நல்லா இருந்தது. அவர் ஆக்சுவலி உண்மையிலே இந்த படத்துல ரொம்ப நல்ல ஒரு காமெடி கொடுத்தாரு. மாவீரனுக்கு அப்புறம் நான் ஒரு சில சீன்ஸ்ல அவரோட காமெடியை ரசிச்சேன்னா இந்த படத்துலதான் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் கிளைமேக்ஸ் அவரோட நடுவுல ஒரு 2-3 போர்ஷன் எல்லாம் வரும். அந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு சிரிப்பு வருது அப்படின்னா, ஏன்னா விஜய் சேதுபதி சார் ஆல்ரெடி ஆக்டிங்கோட சேர்ந்து காமெடியும் பயங்கர ஒர்க் அவுட் ஆன ஒரு ஆளு. அதையும் பீட் பண்ணி பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுல வந்து யோகி பாபு நல்லாவே பண்ணிருக்காருன்னு தான் சொல்லுவேன். ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா இந்த படம் எனக்கு தெரிஞ்சு நல்ல ரீச் மட்டும் கிடைச்சதுன்னா கண்டிப்பா ஒரு 300 கோடி வசூல் பண்ணும். அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஆந்திரா எல்லா இடத்துலயும் கலெக்ஷன் அடிச்சிடும். அவ்வளவு நல்லா இருக்கு. அந்த ஒரு பாட்டு செம்மையா இருக்கு. மத்ததெல்லாம் வந்து ஓகே தான்.
மத்ததெல்லாம் கொஞ்சம் சுமாரா இருக்கு. பட் ஓகே, சாங்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. பட் படம் ஒரு கதையா கண்டென்ட்டா அவ்வளவு சூப்பரா இருக்கு. பாண்டியராஜ் சார் வந்து தயவு செய்து அஜித் சார் வச்சு தளபதி விஜய், நான் கடைக்குட்டி செய்யும் பார்க்கும்போது தளபதி விஜய் வச்சு ஏன் பண்ணலன்னு தோணுச்சு. பட் இந்த படத்தை அஜித் சாரை வச்சு இது மாதிரி ஒரு கதை பண்ணணும் பாண்டியராஜ் சார். சூப்பரா இருந்தது படம், செம படம். தாண்டி காமெடி நல்லா இருந்தது. பாட்டு ஆல்ரெடி ஹிட், உங்களுக்கே தெரியும். அந்த ஒரு பாட்டை வச்சே படத்தை முடிச்சிருவாங்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஒரு சில இடத்துல கொஞ்சம் சீரியல் மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த ஒரு இது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா இந்த ஃபேமிலியாவே ஃபுல்லாவே ஃபேமிலின்னு போயிட்டு இருந்தது. அதை தாண்டி வேற எந்த ஒரு இதுவுமே இல்லாத மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது. கண்டிப்பா பேரண்ட்ஸ் சண்டே பார்க்காத பசங்களா பயங்கரமா பார்த்திருப்பாங்க. அதனால ரசிப்பாங்கன்னு தான் நான் நம்புறேன்.